ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உணர்ச்சியற்ற நிலை. இரும்பு வேலை செய்யும் கொல்லனுடைய கைகளை பார்த்தால் கருத்து காய்பேறி இருக்கும். அவன் சூடாக இருக்கும் இரும்பு துண்டுகளையும் கம்பிகளையும் சாதாரணமாக கையினால் பிடிப்பான். அதே இரும்பு துண்டை நீங்களோ நானோ கையினால் தொட்டால் ஐயோ என்று அலறிவிடத்தக்க அளவில் அவை சுடும். சூடான பொருட்களை திரும்ப திரும்ப தொட்டு பழகிவிட்டதால் சூட்டை அதிகமாக ஏற்கின்ற அளவிற்கு அவனுடைய கை பக்குவப்பட்டு விட்டது. இது போலவே நம்முடைய இருதயமும் முதலில் தவறுகளை பாவங்களை செய்யும் போது அதிகமாக பாதிக்கப்படும். குற்ற உணர்வினால் உள்ளம் சுடப்பட்டு புண்ணான நிலை ஏற்படும். அங்கே அமைதியற்ற நிலையும் மகிழ்ச்சியற்ற நிலையும் ஏற்பட்டு மனம் பாதிக்கப்படும். ஆனால் அதே தவறுகளையும் பாவங்களையும் தொடர்ந்து செய்யும்போது இருதயத்தின் மென்மையான உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் கடினப்பட்டு காய்பேறி போய்விடும். எனவே போக போக தவறுகளையும் பாவங்களையும் செய்தாலும் இருதயம் குற்ற உணர்வினால் பாதிக்காதபடி பழகி போய்விடும். தவறுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்ற பரிசுத்த உணர்ச்சியற்ற நிலை உருவாகிவிடும். தவறை தவறு என உணர முடிந்தாலும் அதனை விட்டு விலக விரும்பாத மழுங்கலின் நிலை ஏற்பட்டுவிடும். சிலர் நல்ல நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை படித்து எது சரி எது தவறு என்பதை நன்றாக உணர இயன்றவர்களாக உள்ளனர். சிலர் சத்திய தெளிவு தரும் பிரசங்கங்களை கேட்டு தங்களிடம் குறைவுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள முடிந்தவர்களாகவே உள்ளனர். ஆயினும் தாங்கள் அறிந்து உணர்ந்துள்ள உண்மைகளின்படி தங்களை மாற்றிக்கொள்ளும் நுண் உணர்வு அவர்களிடம் செயல்படவில்லை. ஏனென்றால் அவர்களின் தவறுகளும் குறைவுகளும் அவர்களின் இருதயத்தை உறுத்த கூடாதபடி அது கடினப்பட்டு போய்விட்டது. ஆவிக்குரிய உணர்ச்சி நிலைகளை இழந்துவிட்ட காரணத்தால் அவர்கள் அதன் பிறகு எவ்வளவு கேட்டாலும் உணர்ந்தாலும் ஆழமான ஒரு தூண்டுதலை பெற முடியாமல் போகின்றனர். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு மரத்து போன நிலையாகும். இவ்விதமான ஒரு நிலை ஏற்படாமல் இருக்க நாம் மிகுந்த விழிப்பாயிருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தவறுகளை குறைவுகளை உணர்ந்து மனநோய்வடைகின்ற ஒரு உணர்ச்சிமிக்க நிலை இழப்பது சாபமான ஒரு முடிவுக்கு நம்மை அழைத்து செல்லும். தவறென்றும் பாவமென்றும் அறிந்தும் அதற்கு மனம் பாதிக்கவில்லையா? அது ஒரு உணர்ச்சியற்ற நிலை. உடனே தேவனிடம் உணரும் நிலை கேட்டு ஜெபித்தல் அவசியம். சிந்தனைக்கு, தவறான குணங்களை நிரந்தரமாக்கி கொண்டவன் காணும் அமைதியும் ஆறுதலும் தற்காலிகமானவையே. தவறான குணங்களை நிரந்தரமாக்கி கொண்டவன் காணும் அமைதியும் ஆறுதலும் தற்காலிகமானவையே.